தெய்வமே தெய்வமே. இவர் தாங்க விக்னேஷ். இவரோட ஆபீஸ்ல இன்னைக்கு கேபிட்டல் சாப்டர் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு சோஷியல் கேதரிங் பண்றாங்க. டேய் தம்பி, நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு பெரிய பெரிய கெஸ்ட்டுங்களாம் வராங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். சரியா? இவர் யாருன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். ஆமாங்க, நீங்க நினைக்கிறது கரெக்டு தான். இவர் ஒரு தளபதி ஃபேன். நம்ம ஆளு தளபதியை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு பாருங்களேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? முக்கியமான ஆளுங்க வராங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஒருத்தர் வராரு. அப்படி யார் வராங்க? லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அவரை இம்ப்ரெஸ் பண்ணி தலைவனை பார்த்துரு. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. எல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக வருது பாரு. அண்ணே, யார் இவங்க? கட்டிங் சேவிங் ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங், சச்சின் கட்டிங், சல்மான் கட்டிங், டாப் கட்டிங், பாப் கட்டிங், அத்தனை கட்டிங் ஸ்பெஷல் சார்ந்த சண்முகம். கடைசியில தம்பி எதிர்பார்த்தவரும் வந்துட்டாரு. அண்ணன் வந்துட்டாரு. மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர், நம்ம மனசுல அன்பை விதைச்சவர். எவ்வளவு பொறுப்பு இருந்தாலும் புண்ணையோட தான் இருப்பாரு. பவர் இல்லாத இடத்துலயும் அவர் தான் பவர் சென்டர். அவர் வந்தாலே உற்சாகமா இருக்கும், அவர் பேசினாலே தெளிவுதான். நம்ம ஆள் பாருங்க, அண்ணனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஸ்பெஷல் சேர்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. சார் உட்காருங்க. நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நான் எப்பவுமே உங்கள ஒருத்தன் தான். ஆமாங்க, இவர் என்னைக்கும் நம்மள ஒருத்தர் தான். ஆனா நம்மள ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காரு. என்றும் நம்மவன், என்றும் நம்மவன், என்றும் நம்மவன், என்றும் நம்மவன், என்றும் நம்மவன், என்றும் நம்மவன், என்றும் நம்மவன்.